சேத் ரொலின்ஸ் உள்ள வரார். சேத் ரொலின்ஸ் உள்ள வந்தோடனே ஆடியன்ஸை பார்த்து என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல ஆடியன்ஸ்லாம் சிஎம் பங்கு என்று கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது சிக்காகோல நடக்கிறதா சிஎம் பங்கோட ஹோம் டவுன்றதுனால நீங்க சிஎம் பங்கை பத்தி பேசுறதா இருந்தா இங்க அவன் இல்ல, அவன் உங்களுக்காக அவன் வரப்போறது கிடையாது என்று சேத் ரொலின்ஸ் வெல்கம் கொடுக்குறாரு. ஆனா இப்போ உங்களுக்காக வந்திருக்கிறது நான் இங்க வந்திருக்கிறது நான் சிஎம் பங்கை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. எனக்கான சம்மர் ஸ்லாம் மேட்சான வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச், அதுல நான் ட்ரைபிள் சீஃபை எப்படி வீழ்த்த போறேன்றத பத்தி பேச போறேன். அது மட்டும் இல்லாம ரோமன் ரெயின்ஸ் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துறவனா தான் இருக்கிறான். அவனோட பிசினஸ்ல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா, ரோமன் இன்னைக்கு இங்கு வரல, ரோமனுக்கு இது பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ரோமன் தெளிவா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவனோட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, சம்பளம் பத்தல, அதுதான் அவனோட எண்ணமா இருக்கு. அவன் இங்க இருந்து போறதுக்கு தான் நினைக்கிறான். அவனுக்கு தேவை பணம் மட்டும்தான். ஏன்னா எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு இந்த ரசிகர்கள் தேவை, ரெஸ்லிங் தேவை. அதனால நான் ரெஸ்லிங்ல அதிகமா ஈடுபட ஆரம்பிக்கிறேன். நான் அப்படிப்பட்டவன் தான். ரோமன் ரிங்ஸோட நான் சிறந்தவன் தான். ஆனா ஷீல்டு உருவாகும் போது நாங்க 3 பேரா தான் உருவாகணும். ஆனா அதுல ரோமன் ரிங்ஸுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரோமன் ரிங்ஸை அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ரோமன் ரிங்ஸை பெரிய லெவலுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடியே ரோமன் ரிங்ஸ் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டான். நான் சேத் ரொலின்ஸோட அதிகமா உழைக்கிறது கிடையாது, ஆனா சேத் ரொலின்ஸோட நான் 10 மடங்கு அதிகமா சம்பாதிக்கிறேன்னு. நான் அதிகமா உழைக்கிறேன், ஆனா ரோமன் ரிங்ஸோட குறைவா தான் சம்பாதிக்கிறேன். இருந்தாலும் இங்க நான் அதிக மேட்சஸ் விளையாண்டுகிட்டு இருக்கேன். ரோமன் ரிங்ஸ் அப்படி கிடையாது. சில மெயின் ஈவெண்ட் விளையாடுவான், அது மட்டும் இல்லாம சாம்பியன்ஷிப் மேட்சை எப்பயாவது டிஃபெண்ட் பண்ணுவான். ஆனா நான் அப்படி கிடையாது. என்கிட்ட சாம்பியன்ஷிப் இருந்தா நான் அதிக முறை டிஃபெண்ட் பண்ணுவேன். இங்க பாத்தீங்கன்னா கூட்டத்துல முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான், சின்ன பையன். ஆனா அவனோட வயசு 5ன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அவனோட வயசு 9. ஆனா கூட்டத்துக்குள்ள ஒரு 5 வயசு பையன் உட்கார்ந்து இருப்பான். அந்த 5 வயசு பையன் முன்னாடி வரணும்னா எவ்வளவு போராட வேண்டியது இருக்குன்றது நீங்க நினைச்சு பாருங்க. அதே போலதான் நானும் போராடிக்கிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடி ரோமன் ரிங்ஸை தாண்டி வர்றதுக்கு நான் ரோமன் ரிங்ஸோட பெட்டரானவன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். சேத் ரொலின்ஸ் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல LA நைட் மியூசிக் வருது. LA நைட் மியூசிக் வந்தோடனே LA நைட் ரிங்குள்ள வந்த உடனே நீங்க 2 பேரும் என்னடா பழைய குப்பையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, WWE 2 பேருமே பெரிய ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேர் பேரை கேட்டாலே எனக்கு வாந்தி தான் வருது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றது. பேசிட்டு சேத் ரொலின்ஸை பார்த்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சேத் ரொலின்ஸ் உனக்கு இந்த பட்டத்துக்கு போட்டி போட தகுதியே கிடையாது. ஏன்னா நீ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியேறிட்ட, நானும் தான் வெளியேறிட்டேன். ஆனா உனக்கான சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீ சாம்பியன்ஷிப் வாய்ப்பை ஈஸியா பெற்றிருக்கலாம். ஆனா நீ சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கிறது எப்படின்றத நான் பாக்குறேன். ஆனா அது அவ்வளவு எளிதா நான் உன்னை ஜெயிக்க விட்டுருவேனான்றதையும் நான் யோசிக்கணும். ஏன்னா நான் நீ உன்னை போலதான் நானும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டே வெளியேறினேன். ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு கண்டிப்பா அந்த வாய்ப்பு வேணும். LA நைட் உனக்கு வாய்ப்பு தானே வேணும், வெயிட் பண்ணு. சம்மர் ஸ்லாம் முடிஞ்ச உடனே நான் அவனை தோக்கடிச்சு சாம்பியன்ஷிப்பை எடுத்துட்டு வரேன். சாம்பியன்ஷிப்பை எடுத்துட்டு நான் உன் கூட மோதுறேன். அந்த முதல் மேட்சிலே உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேத் ரொலின்ஸ் பயங்கரமா வார்னிங் கொடுக்குறாரு. சேத் ரொலின்ஸ் பேசிட்டு கொஞ்ச நேரத்துல கிளம்புற நேரத்துல பின்னாடியே யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஜிம்மி யூசோ LA நைட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி திரும்பினோடனே LA நைட்டை ஜிம்மி யூசோ அட்டாக் பண்றாரு. ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு அவரும் போறாரு.